வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிங்கர் M3505. நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா விலாசினி ஸ்விங் மிஷின் பூந்தமல்லி சென்னையில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்க. ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் உங்களுக்கு மிஷின் எடுத்துகிட்டு போகலாம். லாட் ஆஃப் ஆர்டர், நிறைய ஆர்டர் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆல் இண்டியா, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஏரியாவுக்கும் மிஷின் சப்ளை பண்ணுவாங்க இங்கேருந்து. அது இல்லாமல் இந்த மிஷினில் என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இந்த மிஷினில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோங்க. இது வந்து ஃபுட் பெடல் மிஷின் பவர் சாக்கெட் சொல்கிறதுக்காக இந்த சைடில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த சைடில் வந்து உங்களுக்கு ப்ளக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆன் ஆஃப் இதிலே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிசைன் ஆஃப் டயல் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து மூணாக வரும். ஒரே பேட்டர்னில் 3 ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. 10னா 30 ப்ளஸ் 1 31 ஒன்று காஜாவோட சிங்கிள் ஸ்டெப் காஜாவோட இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டிச் லென்த் டயல், இது பேர் வந்து ஸ்டிச் லென்த் டயல். டாப்பில் பாபின் வைண்டர் இருக்குது. மேலே இது பாபின் வைண்டர் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு த்ரெட் ஸ்டாப்பர், இங்கே வந்து த்ரெட்டு நம்ம போடுற மாதிரி இந்த டயலை பார்த்துட்டோம். இது ஸ்டிச் லென்த் டயல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் வித் சொல்லுவோம். நம்ம ஜிக்ஸாக் வித்து பார்த்தீங்கன்னா 0 to 5 வரைக்கும் போகும், 5 mm வரைக்கும் போகும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா S1 S2 அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து அப்படியே டர்ன் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் S1 வந்துடுச்சா, அதே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா S2 வரும் பாருங்கள். அது பாருங்கள் S2 வந்துடுச்சு. S2 வந்தால் இந்த ரெட் டிசைன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற ரெட் டிசைன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். S1ல் ப்ளூ டிசைன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் வந்து 1 to 0 சென்டரை வச்சிங்கன்னா, இந்த 1க்கும் 0க்கும் இடையில வச்சிங்கன்னா இந்த கிரே கலரில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு வந்து ஒரு டெமோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கன்னா இது வந்து டென்ஷன் டயல் சொல்லுவோம். இது வந்து டென்ஷன் டயல். இது வந்து பார்த்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் வரும். நீங்கள் எப்போவுமே யூஸ்வலாக வைக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது 4 தான் வைக்கணும். அதே நீங்கள் எம்ப்ராய்டிங் பண்ணுறீங்க, சாட்டின் த்ரெட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 வச்சு பாருங்கள். 1 வச்சு உங்கள் நூல் கட்டாச்சுன்னா 1க்கும் 0க்கும் இடையில வைங்க. அப்போவும் கட்டாச்சுன்னா அப்போ 0 வச்சு பாருங்கள், செட் ஆகாத பாருங்கள். சிக்கு தையல் வந்துன்னா நீங்கள் தான் இதை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். கீழே சிக்காக வந்தால் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுனா உங்களுக்கு கரெக்டாக வரும். த்ரெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப்போடு போட்டிருப்பாங்க பாருங்கள். பாபின் வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரி கலரில் போட்டுருவாங்க. போயிட்டு ரொட்டேஷனில் பாபின் வைண்டரு ஈஸியாக இங்கே பண்ணுற மாதிரி இமேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்விங்காக பார்த்தீங்கன்னா 1 and 2 அப்படியே 3 இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பு. இது 5 வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே 3 போட்டிருக்குறாங்க. 3 and 4 டர்ன், 5 மேலே, 6 இங்கே. அதுக்கப்புறம் ஆட்டோ த்ரெட் நம்ம யூஸ் பண்ணி நூல் போடுவோம். அது இல்லாமல் இது சிங்கிள் ஸ்டெப் பட்டன் ஹோல். இங்கே பாருங்கள், எடுத்திங்கன்னா சிங்கிள் ஸ்டெப் பட்டன் ஹோல், LED லைட்டோடு இருக்குது. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற அக்சசரிஸ் பார்க்கலாம். இல்லை பாபின் கேஸ் டைப்பு நம்ம ஈஸியாக இது வந்து த்ரோ பண்ணலாம். எப்படின்னா இது க்ளீன், இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு அழகாக நம்ம மறுபடியும் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி ஈஸி ஹேண்டிலிங் மிஷின் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வர அக்சசரிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சீம் ரிப்பேர் சொல்லுவோம். நம்ம வந்து காஜா இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், தையல் பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து உங்களுக்கு பாபின் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பாபின்ஸ் வரும். பாபின் கேஸ் உள்ளே இருக்கும், சார்கிட்ட இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்டாப்பர் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டாப்பர் இருக்குது, சின்ன ஸ்டாப்பர் இருக்குது. இது வந்து ஃபாரின் த்ரெட்டுக்கு, இது இந்தியன் த்ரெட்டுக்கு. ஊசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஊசி இருக்குங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஊசி வந்து வெவ்வேறு சைஸில் இருக்கும். 16 18 14 அந்த மாதிரி சைஸில் வரும். அண்டு சிங்கிள் ஸ்டெப் பட்டன் ஹோலுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆக்ஷன் ஆகும் பாருங்கள். இது ஆக்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குல்ட்டிங் ஒர்க்லாம் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கம்பி கைடு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் காஜா 2 பட்டன் அடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்கும் இது கீழே இருக்கிற பிளாக் கலர் பிளேட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்பர் ஃபுட் சொல்லுவோம். ஜிப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே மாற்றி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாரி பீக்கோ அடிக்கச்சா இது இந்த ஃபுட்டு மட்டும் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் ஃபுட்டு லோக்கலில் வாங்கும்போது பார்த்துக்கணும், இந்த மாதிரி லாங் கட் இருக்கான்னு பார்க்கணும். தெரியுதா? இந்த மாதிரி லாங் கட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சாரி பீக்கும் நல்லா உருட்டையாக வரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது. அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்கிறது வந்து கீ, எல்எம் கீ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி எல் மாதிரி இருக்க கீ. இதில் வந்து பாபின் கேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சின்னது. இது வந்து பார்த்திங்கன்னா நீடில் கட்டுறதுக்கு. இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் நீடில் தாங்க. இந்த ஃப்ளாட் வந்து நீங்கள் பேக் சைடில் வர மாதிரி, ஃப்ளாட் பேக் சைடில் வர மாதிரி இந்த நீட்டு கோடு இருக்குது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இப்படி கோக்குற மாதிரி, ஆப்போசிட்டில் கோக்குற மாதிரி இருக்கும். இந்த த்ரெட்டிங் எப்படி பண்ண போகிறோம் நீங்கள் பார்க்கலாம். வாட்ச் திஸ் வீடியோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ளக் அடாப்ட் பண்ண போகிறோம். டைட்டாக நல்லா இறுக்கி அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா இது இழுக்கும் போது இழுத்து காட்டுங்க சார் வராது.
இழுத்திங்கன்னா வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபுல்லாக நல்லா உள்ளே அழுத்தி விட்டுருங்க சார். இப்போ உள்ளே அழுத்திட்டு இப்போ இந்த ப்ளக்கை எடுத்துகிட்டு நம்ம அடாப்ட் பண்ணலாம். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா லென்த்தாக இருக்கும். ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஃபுட் பெடல் வந்து கீழே வச்சுக்கலாம். ஃபுட் பெடல் கீழே வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சார் பிரிக்கிறாரு, பிரிச்சுட்டு இந்த ஃபுட் பெடலில் நம்ம கீழே எடுத்து அவர் கால் கிட்ட வச்சுக்கிறோம். பாருங்க, இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு இல்லையா? இப்போ சார் வந்து சுவிட்ச் ஆன் பண்ண போகிறாரு. சுவிட்ச் ஆன் பண்ண வேணால் பார்த்தீங்கன்னா அங்கே லைட் எரியும். அங்கே காட்டுங்க சார். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து உள்ளார லைட் எரியும். இங்கே லைட் எரியும் போது உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸியாக நைட்டில் நீங்கள் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சார் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாருன்னா பாபின் கேஸ் உள்ளேருந்து எடுக்க போகிறார். இந்த பாபின் கேஸு எப்படி ஓப்பன் பண்ணுறாரு பாருங்கள். ஓப்பன் பண்ணி வெளியில் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு இந்த பாபின் வெட்டிங் போடுற மெத்தேடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாப்பரை பார்த்தீங்கன்னா த்ரெட் உள்ளே தள்ளிட்டு ஸ்டாப்பரை ஃபுல்லாக உள்ளே அழுத்திடுவார். ஃபுல்லாக உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிடுவார். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப் 1 போட்டார். இப்போ 2 என்ன பண்ண போகிறாருன்னா ரொட்டேட் பண்ண போகிறாரு. இந்த ரொட்டேஷன் ரொம்ப மெயின். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பாபின் எம்டி பாபினை உள்ளே அழுத்துறாரு. அழுத்திட்டு பேலன்ஸ் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுறாரு. எப்போவுமே வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றணும். சுற்றுங்க. 1 2 வச்சு எவ்வளோ த்ரெட் இருக்கோ அவ்வளோ த்ரெட் நம்ம வந்து சுற்றி உள்ளார போட்டுக்கலாம். போட்டுட்டு உள்ளே லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ சார் வந்து ஆன் பண்ணிட்டார். பெடல் வந்து அழுத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கைடை வந்து லிஃப்ட் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இந்த லிஃப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பல்லு தேயாமல் இருக்கிறதுக்கு லிஃப்ட் பண்ணிக்கிறோம். லிஃப்ட் பண்ணிட்டு பிறகு தான் நம்ம வந்து பெடலை அழுத்த போகிறோம். பெடல் அழுத்துங்க சார். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்விங் ஆகும். இதே ஆட்டோமேட்டிக்காக டாப் டவுன் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இங்கே பாபின் சுத்தச்சே தெரியும். உங்களுக்கு டாப் டவுன் ஈஸியாகும். இதே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிட்டே இதே நின்றுடும் ஆட்டோமேட்டிக்காக. இது போதும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கே கட் பண்ணுறாரு பாருங்கள். நூலை எடுத்துகிட்டு இங்கே எடுங்க சார். வெளியில் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கட் பண்ணுவார். த்ரெட். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா த்ரெட்டிங். டாப் த்ரெட்டிங் எப்படி பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை போட்டுட்டு இங்கே த்ரெட்டிங் சுற்றணும் இல்லையா, இது வெளியில் எடுத்துடணும். நூல் போடச்ச 1 இங்கே இந்த 2 அப்படியே கீழே வாங்க 3 கீழே போய்ட்டு யூட்டர்ன் 4. இங்கே ஒரு டேக்கப் லிவர் வருமே, காணுன்னு பார்க்காதீங்க. இந்த டேக்கப் லிவர் வேணும் அப்படின்னா இந்த வீலை ஜஸ்ட் இங்கே ரொட்டேட் பண்ணணும் பாருங்கள். இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த டேக்கப் லிவர் மேலே வரும். டேக்கப் லிவர் மேலே வந்த பிறகு அதில் ஜஸ்ட் ஒரு யூட்டர்ன் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்டாப்பர் தெரியுதா, இந்த ஸ்டாப்பரில் போடும்போது அதுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து கிரிட்டிக்கலாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸி தான். ஒரு த்ரெட்டில் இந்த நூலோடு பிடிச்சிட்டு இது பாருங்கள், இதுக்குள்ளே இப்படி மாட்டினீங்கன்னா போதும். மாட்டிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி உள்ளே போயிடும். ஆட்டோ த்ரெட் போடணுமா, ஆட்டோ த்ரெட் போடணுன்னா நீங்கள் ஸ்லோவாக இது மூவ் பண்ணி கீழே லாக் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டை வந்து இது பாருங்க. ஓகே, இப்போ நான் ஆட்டோ த்ரெட் போட போகிறேன் பாருங்கள். லிவரை கீழே எடுக்கிறேன், அந்த பின்னு உள்ளே போய் லாக் ஆகிடுச்சா. லாக் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதை இந்த த்ரெட்டை அது பாருங்கள் இதுக்குள்ளே ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு பிடிச்சிக்கிச்சா. அந்த நூல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கும். அந்த நூல் பிடிச்ச பிறகு இந்த நூலை வந்து நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். இந்த நூலை ஃப்ரீயாக விட்டுட்டு இந்த நூலை இப்படி இழுத்திங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓ வரும். இந்த ஓ தெரியுதா, இந்த ஓவை பின்னாடி இந்த பக்கம் இழுத்துட்டிங்கன்னா ஓகே ஓவர். இப்போது வந்து த்ரெட்டிங் ஓவர். இப்போ எப்பவும் போல் நம்ம கேஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், அந்த கேஸை கீழே காட்டுங்க சார். இந்த பாபினை போடச்சே அது பாருங்கள், இந்த பாபின் போடச்சே ரொட்டேஷன் மட்டும் பார்த்துக்கணும். இந்த ரொட்டேஷன் கிளியர் ஆகும், ஜூம் பண்ணிக்கிறோம். பாபின் போடச்சே இந்த ரொட்டேஷன் மட்டும் பார்த்துக்கணும். இந்த ரொட்டேஷன் இழுத்து பாருங்கள். கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸாக பாருங்கள். இந்த கிளாக் வைஸில் சுற்றணும். கிளாக் வைஸில் சுற்றுதா இதை எடுத்துகிட்டு இந்த ஸ்டெப்பை மட்டும் பார்த்துக்கணும். சின்ன கட்டில் இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு தொங்க விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நேராக எடுத்துகிட்டு போய்ட்டு அழுத்த வேண்டாம். நேராக உள்ளே போய் வச்சுட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா விங்ஸ் ஓப்பன் பண்ணி நேராக ஸ்ட்ரெயிட்டாக தள்ளிட்டிங்கன்னா உள்ளே போய்டும். போயிட்ட பிறகு டவுன் த்ரெட்டை டாப்பில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நூலை பிடிச்சிட்டு ஜஸ்ட் வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா, கையில் ரொட்டேட் பண்ணுங்கள், பெடலில் அழுத்தாதீங்க, கையில் ரொட்டேட் பண்ணி மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை பின்னாடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நான் வந்து ஸ்விங் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஸ்டிச்சிங் வந்து நான் நல்லா பெருசாக வச்சுருக்கிறேன். அளவு வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே காட்டுங்க சார். இது 4 வச்சுருக்கேன். டென்ஷன் பேர் சொல்லுவாங்க. இப்போ டென்ஷன் இது பேர் வந்து ஜிக்ஜாக் வித்து சொல்லுவாங்க. இது 0 வச்சுருக்கிறேன். நான் டிசைன் பண்ணும்போது மட்டும்தான் இது வந்து 5 வச்சுப்பேன். நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது நான் 0 தான் வச்சுப்பேன். இதுக்கு அடுத்தது காட்டுங்க சார். இது ஸ்டிச் லென்த் டயல் சொல்லுவாங்க. ஸ்டிச் லென்த் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் லென்த் வந்து நம்ம வந்து சின்னதாக வச்சுக்கலாம், பெருசாக வச்சுக்கலாம். இப்போ நான் லார்ஜாக தைச்சி காட்டுவேன், அதுக்கப்புறம் சின்னதாக வைக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ கீழே இங்கே காட்டுங்க சார். இது வந்து நார்மல் ஸ்டிச். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்,
இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லை இது க்ளோஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஸ்டிச் அடிச்சிருக்கிறாரு, பெரிய தையல் அடிச்சிருக்கிறாரு. ஸ்டாப் பண்ணுங்கள் சார். இதில் வந்து நம்ம பேக் டேக் அடிக்கணும்னா வச்சுக்கோங்க, இந்த லிவர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போதும் சார் லேசா. ஓகே ஸ்டாப். இப்போ அடுத்தது வந்து சின்ன தையல் வைங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் லென்த்தை கம்மி பண்ண போகிறாரு. ஸ்டிச் லென்த்தை வந்து ஒரு 4 இருக்குது. 4 இருக்கிறத வந்து ஒரு 2 வச்சுட்டோம். 2 வச்சுட்டு தைக்கும் போது இந்த தையலுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா தெரியும், மிஷினில் நம்ம ஆயில் போட்டுகிட்டே இருக்கணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது நம்ம தைச்சிருக்கிறது வந்து இப்போ வந்து லார்ஜஸ்ட் ஸ்டிச்சு, ஸ்மால் ஸ்டிச்சு, இந்த மாதிரி நம்ம தையல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஜிக்ஸாக் அடித்து பார்க்கலாம். திருப்புங்கண்ணா. உங்கள் பேர் என்ன? ஜகன். ஓகே, ஜகன் சார் தான் இன்றைக்கி தைக்கிறாரு மிஷினில். உனக்கு ஸ்ட்ரெயிட் வச்சுக்கோங்க, நேராக வச்சுக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் என்னென்ன வைக்கிறோம்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் வச்சு யூஸ் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்கு நம்ம இது வைக்க போகிறோம். இதை வச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சில் இருந்தா 1 to 0 அந்த மாதிரி மாட்டிக்கலாம். S1 உங்கள் இஷ்டம் தான். அதில் 3 டிசைன் கிடக்கு இல்லையா, 3 டிசைன் ஜிக்ஸாக்கில் 3 இருக்குது. பிளாக் ஒன்று, கிரே ஒன்று இருக்குது, ப்ளூ ஒன்று இருக்குது, ரெட் ஒன்று இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 1 to 0 சென்டரை வச்சுட்டு கிரே அடித்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ அடித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் மாற்ற வேண்டியது அடுத்தது ஒன்று பாருங்கள், இதை வந்து 5 மாற்றிக்கணும். இது 5 மாற்றிட்டு இதை வந்து என்ன பண்ணணும், கம்மியாக டென்ஷன் கம்மியாக வச்சுக்கணும். இப்போ தைங்க சார். நல்லா வேகமாக அடிங்க ஒன்றா. ஓகே, இப்போ அதை எடுத்து காட்டுங்க. சும்மா அப்படியே காட்டுங்க, அப்படியே சாய்ச்சி காட்டுங்க. ஒன்று இது வந்து 1க்கும் 0க்கும் இடையில இருக்கிற இது சாட்டின் டிசைன் சொல்லுவாங்க. சாட்டின் நம்ம ப்ளவுஸ்க்குலாம் வர சாட்டின் மாதிரி நீங்கள் இதில் அடிச்சுக்கலாம், பக்கவாக இருக்கும். அதே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல அதே S1 மாற்ற போகிறேன். S1 மாற்றிட்டு இப்போ தைங்க சார். கீழே இருக்குதுங்க, ஃபுட்டு இருக்குது. ரெண்டாவது மட்டும் பாருங்கள், மூமெண்ட்டு பார்த்தீங்களா, மூமெண்ட்டை மொத்தம் மாறிடும். பேக் ஃப்ரண்ட்டு மாறிடும். அது டிசைனே வேறு ஆகிடும். போதும் சார். இப்போ காட்டுங்க சார், தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், உங்களுக்கு பார்க்கச்சு இது ரொம்ப டார்க்காக இருக்கும். நான் ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் 3 தையல் இருக்கா, அது வந்து உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக்கில் வரும். அடுத்தது நீங்கள் வேறு ஏதாச்சும் ப்ளூ டிசைனில், இப்போ நான் ப்ளூ தானே வச்சுருக்கிறேன், வேறு எதுவுமே மாற்ற வேணாம், எல்லா ஸ்டைல் அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு பிடிச்ச டிசைன் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இது பாருங்க, இங்கே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. இப்போ நான் எனக்கு பிடிச்ச டிசைன் ஹனி ஹோம் வைக்க போகிறேன். நான் அது ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது ஹனி ஹோம். இதை வந்து இந்த இடத்துல அடித்து காட்ட போகிறார். அடிங்க சார். காட்டுங்க சார், பின்னாடி எப்படி காட்டுங்க சார். இந்த மாதிரி நீங்கள் நெக்லலாம் நீங்கள் அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா தெரியும், ஹனி ஹோம். நெக்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணலாம். அது வந்து அதுவும் நியூ தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் இது ஒர்க்கு பார்த்தீங்களா. இந்த இப்போ நம்ம வேறு டிசைன் மாற்றுறோம் அப்படின்னா, ஸ்டாப் பண்ணுங்க சார். வேறு டிசைன் மாற்றுறோன்னா அந்த நீடில் பொசிஷன் மேலே தான் இருக்கணும் எப்போவுமே. கீழே இருக்கும்போது இந்த டயலை திருப்பக்கூடாது, லாக் ஆகிடும், டைட்டாக இருக்கும், திருப்ப முடியாது. நமக்கு பிடிச்ச டிசைன் வேறு ஏதாச்சும் வச்சுக்கலாமா இல்லைங்க வரேன். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டிசைன் வைக்கலாம். இந்த ரெட் ஒன் டிசைன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். திருப்புறோம், இந்த ரெட் டிசைனை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நெக் டிசைனுக்குலாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் ரெட்டு வச்சாச்சு. இப்போ நான் ரெட்டு இந்த டிசைன் வேணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ரெட்டு மாற்றணும். இங்கே ரெட்டு மாற்றினா அங்கே ரெட் டிசைன் வரும். அடிங்க சார். காட்டுங்க சார். ஓகே, இல்லைங்க ஜூம் பண்ணி காட்டலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாமல் பட்டன், காஜா எல்லாமே அடிச்சுக்கலாம். இதில் சாரீ பீக்கோ அடித்து காட்டுங்களா சார். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ சாரீ பீக்கோ அடிக்க போகிறோம். சாரீ பீக்கோ வைக்கச்சு நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதை வந்து இந்த ஃபுட்டை ரிமூவ் பண்ணணுங்க. ஜஸ்ட் அழுத்திங்கன்னா உள்ளே லாக் ஆகிடும். லாக் ஆகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே சாரீ பீக்கோக்கு ஜிக்ஸாக் வைக்கணுங்க. டேரெக்டாக இந்த ஜிக்ஸாக் வைக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு 2 வச்சுக்கோங்க. 2 இஸ் பெட்டர். இங்கே வந்து 5, ஓகே 5 இல்லைன்னா 4 கூட வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டிச்சில் இருந்துன்னா உங்களுக்கு வந்து 2 வச்சுக்கோங்க சார். இப்போ நான் வந்து சாரீ பீக்கோ அடிக்க போகிறேன். இதை என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஒரு சின்ன ரோல் பண்ண போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுட்டருக்கு தூக்கிட்டு அடியில் வச்சா போதும். இந்த 2 நூல் இருக்கு இல்லையா, இந்த இங்கே காட்டுங்க. இப்போ இந்த நூலுக்கு ஃபுட்டருக்கு அடியில் அப்படி வச்சாச்சு. வச்சுட்டு இந்த ஃபுட்டருக்கு கீழே இறக்கிடுறோம்.
இறக்கிட்டு இந்த த்ரெட்டு ஸ்டார்டிங்கில் பிடிக்கணுங்க, ஜிக்ஸாக் வச்சுட்டு பிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டரை பெடல் அழுத்திட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகும். நம்மளோட வேலை இந்த 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 ஃபோல்டருக்குள்ளே போகிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். நீங்கள் அதிகமாக துணி விடாமல் லேசாக ஒரு 3 mm ஒட்ட விட்டால் போதும் பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நான் 2 லட்சம்னாலும் இவ்வளோ நெருக்கமாக, அதாவது 2 லட்சம்னாலும் ஸ்டிச் வந்து சின்னதாக வருது. நான் 4 வைக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள். இது பார்த்துங்க, அந்த தையலை இப்போ வேகமாக ஓட போகுது பாருங்கள். ரெடி தைக்கலாமா சார்? இந்த தையல் இடைவெளி தெரியுதா உங்களுக்கு? இந்த தையல் இடைவெளி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தையல் இடைவெளி பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். இதுதான் இதில் டிஃப்ரெண்ட். இது 2, இது வந்து 4 நம்பர் தையல். 4 நம்பர் தையல் தூரமாக இருக்கும். 2ஆம் நம்பர் தையல் வந்து சின்னதாக இருக்கும். ஓகே காய்ஸ், இது ஈஸியாக பீக்கப் பண்ணதுக்கு ஈஸியான மெத்தட். இது வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு இங்கே கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மிஷினில் என்னென்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்டிச் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன்ஸ், இதெல்லாம் நெக் டிசைன்ஸ்க்கெலாம் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிசைன்ஸ் வருது பாருங்கள். அது இல்லாமல் எம்ப்ராய்டிங் போட்டு இல்லை ஃப்ளவர்ஸ்லாம் போட்டுக்கலாம். அந்த வீடியோ இதோட அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இது வந்து வாரண்ட்டி வந்து 2 years வாரண்ட்டி இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஆயில் லூப்ரிகேஷன் எங்கேயுமே போட வேண்டாம். இந்த இடத்துலையும் நீங்கள் ஆயில் லூப்ரிகேஷன் கிடையாது, வித்தவுட் ஆயில் லூப்ரிகேஷன். இது எங்கே போடணும் அப்படின்னா, இந்த இடம் மட்டும்தாங்க போடணும். இந்த இடத்துல ஒரு ட்ராப் விட்டால் போதும். அதுக்கப்புறம் அந்த நாய்ஸ் வந்தால் மட்டும் தான் போடணும். ஏன்னா நாய்ஸ் வந்ததுன்னா இது ஆயில் போடலாம். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். 2 வருஷம் வாரண்ட்டி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து மேனுவல் புக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். A to Z எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ஸ்விங் மிஷின் வேணும்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். எந்த ஊரில் இருந்தாலும் கண்டிப்பாக இங்கேருந்து நாங்கள் உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் பண்ணுறோம். எங்களோட கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் சாரோட என்னோடய கான்டாக்ட் நம்பர் ஃபஸ்ட்டில் போடுறேன், சாரோட கான்டாக்ட் நம்பர் ரைட்டில் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மோர் தென் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் இருக்குது, அதுவும் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.